உங்களுக்கு பிபி இருக்கா? கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு நீங்கள் கவலையை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்கு பிபின்றது வராது, இருக்கவும் இருக்காது. ஏன்னாக்க நம்ம கோபமாக இருந்தாலோ இல்லாட்டி கோபமாக பேசினாலோ வேகமாக நடந்தாலோ நானே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மளுக்கு பிபி வர்றதுக்கு நம்ம ஹார்ட்டு கொஞ்சம் அதிகமாக பம்ப் பண்ணும், வேகமாக பம்ப் பண்ணும். அப்போ வரும்போது பிபி அதிகமாக இருக்குன்ற மாதிரி தெரியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன வீட்டில் உக்காந்துட்டு ஃபேனில் உக்காரணுன்ற அவசியம் கூட கிடையாது. தரையில் கீழே ஒரு மேட்டை போட்டுட்டு வடக்கு பக்கமாக முடிஞ்சால் வடக்கு பக்கமாக இல்லாட்டி கிழக்கு பக்கமாக பார்த்து உக்காந்துட்டு நீங்கள் ஒரு தியானம் பண்ணால் போகிறோம். தியானத்தில் நீங்கள் எந்த ஸ்லோகமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஸ்தோத்திரமும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிக்கவும் முடிக்கலாம், திறக்கவும் திறந்துக்கலாம். நீங்கள் தியானம் பண்ணிட்டு மேலே எதிர்க்க என்ன இருக்கோ அந்த வானத்தை பார்த்துக்கோங்க. முடிஞ்சதுனாக்க அந்த டெரஸ்லேயும் இல்லாட்டி ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் உட்காந்துட்டு பண்ணுங்கள். அங்கே தான் ஆக்சிஜன் நிறையா கிடைக்கிறது, அங்கே தான் கார்பன் டை ஆக்சைடு நிறையா கிடைக்கிறது. அதுவும் சாயங்காலம் 6:30க்குள்ளே நீங்கள் பண்ணணும். பண்ணினாக்க இன்னும் நிறையா கிடைக்கும். அப்போ பண்ணும்போது உள்ளுக்குள்ளே போகக்கூடிய மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் நான் அதான் பண்ணேன். அதை அதுலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சிது. மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சு இன்ஹேல் பண்ணணும். முதல்ல காலி பண்ணிடுங்க, அடி வயிறு வரைக்கும் இருக்கிற காற்றை வெளியில் எக்ஸேல் பண்ணிடுங்க. எக்ஸேல் பண்ணிவிட்டு முதல்ல இன்ஹேல் பண்ணுங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்ஹேல் பண்ணிக்கிறேன். இன்ஹேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்மளுக்கு காற்று அடி வயிறு வரைக்கும் உள்ளே போகிறது. அடி வயிறு வரைக்கும் உள்ளே போகும்போது ஃபுல்லாக எக்ஸ்பேன்ஷன் அதிகமாகுது. அந்த எக்ஸ்பென்ஷன் அதிகமான உடனே உள்ளுக்குள்ளே எல்லா செல்லும் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகும். திருப்பி அது காற்றை இழுத்த காற்றை கெட்ட காற்றை வெளியில் வர்றது எக்ஸேலிங். அந்த எக்ஸேல் பண்ணும்போது வேண்டாத காற்று வெளியில் போகிறது. அப்போ அது மாதிரி பண்ணும்போது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸு எல்லா ஆர்கன்ஸும் நல்லா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி நம்மளுக்கு நார்மல்சியை கொண்டு வந்துடுது. எல்லாம் நார்மல்சியை கொண்டு வந்துட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளமும் சரியாக போயிடும். புரியுதுங்களா? ரொம்ப மூச்சு பயிற்சி ஃப்ரீ ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுங்கள், டெரஸில் பண்ணுங்கள், முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை ஓப்பன் ஸ்பேஸில் இல்லை வீட்டுக்குள்ளே தான் பண்ண முடிகிறது, தாராளமாக வீட்டுக்குள்ளே ஜன்னலை திறந்து வச்சு பண்ணுங்கள். இது உங்களுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் ஆகிடும். பிபி ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும்.